சிங்கப்பூரிலிருந்து இந்தியா வரை மோட்டார் சைக்கிளில் 45 நாள்கள் ரெயின்போ நிலையத்தைச் சேர்ந்த சிறப்பு தேவையுடைய பிள்ளைகளுக்கு உதவ 2 நண்பர்கள் மேற்கொள்ளும் பயணம். அவர்கள் கடக்கவிருக்கும் பாதை அது பற்றி கண்டறிந்து வந்தார் இலக்கியா செல்வராஜி. மோட்டார் சைக்கிள் என்பதை நாம் பொதுவாக நம் தேவைக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு சிலருக்கோ இந்த மோட்டார் சைக்கிள் மீது தனி மோகம், காதல் என்றே சொல்லலாம். அதில் நெடுந்தூர பயணம் செல்லும் போது அவர்களுக்கு கிடைக்கும் அந்த மன நிறைவும் உற்சாகமும் அளவற்றது. அப்படி தங்களுடைய காதலை மற்றவர்களுக்கு பயன் தரும் வகையில் மாற்றி அமைக்கவிருக்கும் இருவரை நான் இப்போது சந்திக்கவிருக்கிறேன். போகலாமா? சிவா, ஜேசன், சிராஜ் இவர்களின் 10 ஆண்டு கால நட்புக்கு பாலமாக இருந்தது மோட்டார் சைக்கிள்கள் மீதான தீரா காதல்தான். ஒரே நினைப்பு, ஒரே மாதிரியான கொள்கைகள், நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி ஓட்டணும், எங்கே போகணும், அங்கே போனாக்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், இந்த மாதிரியான ஒரே சிந்தனைகள். ஸோ அதனால் ஒரு ஒரு நெருங்கிய ஒரு நட்பு. 45 நாள் பயணம் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 19,000 கிலோமீட்டர்ஸ் நீங்க ஓட்ட போறீங்க. இதற்கான தயாரிப்பு பணிகள் எப்படி இருந்தது, எப்படி இருக்குது? எங்களோட பயணம் சிங்கையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ சிங்கையிலேருந்து மலேசியாலேருந்து தாய்லாந்துலேருந்து லாவோஸை தாண்டினதுக்கப்புறம் சைனா, திபெட்டை தாண்டி நேபாளை தாண்டி இந்தியா. ஏகப்பட்ட சேலஞ்சஸ். ஒரு ஊருக்கும் போகும்போது சைனாவுக்கு இருக்குது, லாவோஸுக்கு இருக்குது, தாய்லாந்துக்கு கூட பெர்மிட் இருக்குது. ஸோ அதுக்குண்டான இன்சூரன்ஸு, காப்புறுதி, அதே நேரத்தில் நம்மளோட விசா, இந்த ப்ராசஸிங் எல்லாமே ஒரு 6 to 8 மாதம் எடுக்கும். மன உளைச்சல் ரொம்ப இருக்கும் டெஃபினெட்லி, பிகாஸ் இட்ஸ் அ லாங் ட்ரிப். ஈவன் ஸ்லைட்டஸ்ட் திங் நம்ம அனுசரித்து போகணும். அதை விட்டுட்டு சரி ஒரு அர்கியூமெண்ட்டில் போச்சுன்னா அந்த ட்ரிப்பே போயிடும். தனித்தனியே எத்தனையோ முறை ஓட்டி இருந்தாலும் இந்த முறை நோக்கமே வேறு. இந்த பயணத்தின் இறுதியில் நல்ல பலன் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றனர். பைக்கர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க இதெல்லாம் சும்மா ஓட்டிகிட்டு போகிறது ஒரு நல்ல காரியம். பிள்ளைங்களுக்கோ இல்லை அனாதை இல்லங்களுக்கோ ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோமுக்கோ ஏதாச்சும் நல்லது செஞ்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறது அது ஒரு புண்ணியம் மாதிரி. இவர்களது உன்னத முயற்சிக்கு ஆதரவு தரவும் சிறப்பு தேவையுடைய பிள்ளைகளுக்கு கை கொடுக்கவும் எண்ணுவோர் gift.sg இணையதளம் வாயிலாக நன்கொடை வழங்கலாம். இவர்களுடைய பயணத்தில் Facebook வாயிலாக நீங்களும் இணையலாம். சரி, உங்க நல்ல நோக்கம் கொண்ட இந்த பயணம் வெற்றிகரமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.